ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழர் பண்பாடு. தமிழர் பண்பாடுன்னு எடுத்துகிட்டு அதை பற்றி என்ன பேசுறதுன்னா நிறையா இருக்குது. விருந்தோம்பல் முதற்கொண்டு இருக்குது. என்ன சார் விருந்தோம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் அது பழமொழியாகவே சொல்கிறேன் ஆகி போச்சுது. என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தா, மருந்தாயினும் சரி விருந்தானும் சரி 3 நாளைக்கு தான் அப்படின்றாங்க. என்னடா 3 நாளைக்கு விருதுனா, அதாவது இப்போ இருக்க டாபிக் செட் ஆகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் இன்றைக்கி சமையல் கூட யாரும் ஆக்கி போட மாட்டேன்றோன்னு சொல்ல மாட்டேன். ஆக்கி போடுறாங்க ஏதோ 2 நாள் 3 நாள், அப்புறம் எப்படா இங்கே போய் தொலைவாங்க அப்படின்ற கண்டிஷனுக்கு ஆயிடுறாங்க. நிறைய பேர் வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அடுத்த செகண்டே சொல்கிறாங்க, ஏன்டா தொலைஞ்சாங்க இவங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்ன அது தமிழர் பண்பாடு என்ன தெரியுமா? யாராச்சும் எதிரி வீட்டுக்கு வந்தாலும் கூட உனக்கு சோறாக்கி போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக ராஜாக்களுடைய காலத்தையும் எடுத்துக்கலாம். தனக்கு எதிராக போர் புரிகிற ராஜா தான் அரண்மனைக்கு சாப்பிட வந்துட்டாருன்னா சாப்பாடு போடுவாங்களாம். எதிரின்னு பார்க்க மாட்டாங்க, சாப்பாடு போடுறாங்க. அவங்க பண்பாடை பார்த்துக்க. அப்போ தமிழர் பண்பாடுன்றது அவ்வளோ உயர்ந்த ஒரு எண்ணத்தோடையும் உயர்ந்த கருத்தோடையும் இருக்குது. இது ஒன்று தான் தமிழர் பண்பாடான்னு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க. காலையில் எழுந்து வந்து வீடு கூட்டி வாசத்தில் சோறு ஆக்கி சாப்பிட்டு எல்லாத்தையும் தமிழர் பண்பாடு இருக்குது. இன்றைக்கி நிறைய விஷயத்தில் தமிழர் பண்பாடே தப்புன்னு சொல்கிறாங்களே அப்படியான்னு கேட்டால் ஆமாம், உண்மை. ஒரு சில விஷயத்தில் இந்த பெண்கள் தான் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர் பண்பாடே கிடையாது. நீங்களாக வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பு தான், சரிங்களா? அதனால் தமிழர் பண்பாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல கருத்து கொண்டதான். ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்தால் நம்ம திருத்திக்கலாம். நல்ல விஷயத்தையும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நல்ல விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிங்க, கெட்ட விஷயத்தை தூக்கி எறியணும். அதான் உண்மை. காலை எந்திரிக்கணும் எல்லாருமே வேகமாக அதிகாலையில் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன செஞ்சாங்க, அந்த கோலம் போடுறது காலைல இன்ஜினியர் கடமை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி கோலம் போடுறது உங்களுக்கு காலையிலே குனிஞ்சு நிமிந்து செய்கிற ஒரு எக்ஸசைஸ் மாதிரிக்கும் இருக்கும். இந்த மாதிரி அதுலேயும் இருக்குது. ரெண்டாவது விஷயம் சாமி கும்பிட்றது. காலையில் எந்திரிச்சோடனே சாமிக்கு ஒரு சிறந்த நல்ல பழக்கம் காலையில் எந்திரிச்சோடனே குடிக்கிறது. இதெல்லாம் தமிழர் பண்பாட்டை அட்டாச் பண்ணி வச்சாங்க. சரி, தமிழர் பண்பாடுனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் காலையிலேருந்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு நல்ல பழக்கங்கள் அதுதான் சொல்லலாம் தமிழர் பண்பாடு. யாராச்சும் வீட்டுக்கு வந்தால் வரவேற்கிறது, சாமி கும்பிடுறது, வழிபாடு முறை, இது எல்லாத்தையுமே தமிழர் பண்பாடை சேர்த்தே வச்சுருக்காங்க. தமிழர் பண்பாடுனாலே அதுதான் சொல்ல போனால், நீ கலைஞ்சு கோலை போடுறது, வீட்டுக்கு வந்தவங்களை வரவேற்கிறது தமிழரினுடைய பண்பாடு. அதுதான் தமிழர் பண்பாடு. உதாரணமாக தொல்காப்பியம் பல விஷயம் இருக்குது. இப்போ காதலர்கள்லாம் சண்டை போட்டான், காதலர்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனைனா சரிங்க பிரித்து வைக்கிறீங்க, கொலை பண்ணுறாங்க, எவ்வளோ நடக்குது. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அம்மா வாடி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொள்ளன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது தொல்காப்பியத்தில். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஊரில் பிரிஞ்சு போன காதலர் காதலிகளை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவங்ககிட்ட போய் இப்போ அந்த ஒரு 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த ஆம்பளை அதாவது காதலன் என்ன செய்யணும்னா போய் தன்னோட சொத்தை அங்கே காமிக்கணும். இவங்க அந்த சொத்தெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னால் தான் பொண்ணை சேர்த்து வைப்பாங்க. அந்த சொத்தை நிறையா கொண்டு வந்து காமிக்கணும், அதான் அவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு. ஏன்னா அந்த பொண்ணை காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும்ல. அப்படி அந்த காலத்து சங்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ எடுத்தோடனே ஜாதி கேஸ்ட் மதம்னு பல பார்க்குறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ரத்தத்துலேயும் சரி எதுலேயுமே சரி இந்த ஜாதி கேஸ்ட்ன்றது நீங்கள் பார்க்க ஒரு அவசியமே கிடையாது. சொல்லப்போனால் தமிழை கண்டுபிடிச்சதே கடவுள் தான், தமிழ்ன்ற மொழியை. அது சொல்லப்பட்டிருக்கு இலக்கணங்கள்லையும். அப்படி பார்க்கும்போது நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தமிழர் பண்பாடுன்றது ரொம்பவே மேம்பாடுபட்ட ஒரு உலக புகழ்பெற்ற பண்பாடு. திருக்குறளில் அதுலேயும் சொல்லப்பட்ட விஷயம்தான். ஏன்னா தமிழர் பண்பாடை புகழ்ந்தா அப்படின்னு கேட்டால் தமிழர் பண்பாடை புகழ்ந்து இல்லை, தமிழர் பண்பாடை எப்படி தமிழர் பண்பாடுன்னு சொல்லப்படுற விருந்தோம்பலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு திருக்குறளில். அதே சமயத்தில் இன்றைக்கி மழை நீரை எத்தனை பேர் சேமிக்கிறீங்க சொல்லுங்க அப்போ? யாருமே சேமிக்கிறது கிடையாது. இது மாதிரி கொண்டு அதே சமயத்தில் திருக்குறள் சைடும் போயிட்டீங்கன்னா, திருக்குறளும் தமிழில் ஃபஸ்ட்டு ஏற்றப்பட்டது தான், பல மொழிகளில் மாற்றப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த திருக்குறள் என்ன செய்யுது, உலக புகழ் பெற்றதாக இருக்குது. இந்த மழை நீரோட முக்கியத்துவமாக இருக்கட்டும், கடவுளோட முக்கியத்துவமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் தமிழர் பண்பாடும் சரி தமிழும் சரி என்றைக்குமே வளரணும். வாழ்க வளமுடன்.